எந்த ஊர்க்காரங்க பரோட்டாவை ரசிச்சு சாப்பிடுவாங்க? அடுத்து இந்த ஒரு மதுரை கையில் 2 தட்டு புரோட்டா மாஸ்டர் மாதிரியே. இன்னைக்கு நீயா நானாவில் தமிழ்நாட்டோட பெஸ்ட் ஃபுட் சிட்டி எதுன்னு ஒரு 30-40 பேர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டோட எந்த சிட்டியில் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ் கிடைக்குது, அப்படி கிடைக்கிற அந்த ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் எக்கனாமிக்காக இருக்குதா, அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, எதோட எதையெல்லாம் கலந்து வித்த காட்டுறாங்க அப்படின்னு பலவிதமான விஷயங்களை பற்றி பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஆளுக்கு அவங்க ஊரோட ஆண்மையின் பெருமையை எடுத்து காட்டுறதுக்காக பலவிதமான உதாரணங்களை சொன்னாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஊர் பக்கமெல்லாம் முட்டையில மூளையை கலக்கி கொடுப்பாங்கன்னாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாரு, இது என்ன பிரமாதம், எங்க ஊர் பக்கமெல்லாம் தவளை மாதிரியே வடை போடுவாங்க, பார்க்கறதுக்கு தவளை மாதிரியா தான் இருக்கும், ஆனா அது தவளை கிடையாது வடைன்னாரு. ஆனா இது எதுக்குமே பஞ்சாயத்து தலைவர் கோபி அசைஞ்சே கொடுக்கல. ஓஹோ அப்படியா, இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குது, இந்த அவர்கிட்ட மைக்க கொடுங்க அப்படின்னு அவங்களையெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லயே தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு மேட்ரு சொன்னாரு பாருங்க, அவ்வளவுதான் கோபி அரண்டு போயிட்டாப்ல. ஒருத்தர் சொன்னாரு, எங்க ஊர் பக்கமெல்லாம் ஒரு இட்லி 2.5 கிலோ இருக்கும், ஒரு 5-6 பேர் போனோம்னாவே ஒரே ஒரு இட்லி வாங்கினா போதும், வயிறார சாப்பிட்டு வந்துடலாம்னாரு. அவ்வளவுதான் கோபி மிரண்டு போயிட்டாப்ல. யோ என்னையா சொல்றீங்க, ஒரு இட்லி 2.5 கிலோவா, அது இட்லியா இல்ல வேற என்னையா? நீங்க என்ன பண்றீங்கன்னா இமீடியட்டா ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஒரு 5-6 இட்லி அனுப்பிச்சு விட சொல்லுங்க, அந்த இட்லிகளை நான் க்ளோஸ் அப்ல பார்த்தே ஆகணும்னு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்ல கோபி. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் கோபி இன்னொன்னையும் பண்ணாப்ல. அதாவது தமிழ்நாட்டோட எந்த நகரத்தை சேர்ந்தவர்கள் பரோட்டாவை ரசிச்சும் ருசிச்சும் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தினாப்ல. அந்த பட்டிமன்றத்தோட முதல் பரிசுக்காக 5 பெண்களும் ஒரு ஆணும் மல்லு கட்டினாங்க. அதுல யார் ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் தனி கதை, அது நமக்கு தேவையில்லை. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா, அந்த 5 பெண்களும் ஒரு ஆணும் பரோட்டா சாப்பிட்ட அழகு இருக்குது பாத்தீங்களா, அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு பரவசமா இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, பரோட்டாங்கிறது நாம அடிக்கடி சாப்பிட்ற ஒரு விஷயம் தான், ஆனா நாம பரோட்டா சாப்பிடும் போதெல்லாம் நமக்கு எந்த பரவசமும் கிடைச்சது இல்லையே, ஆனா அடுத்தவங்க பரோட்டா சாப்பிட்றத பார்க்கும்போது மட்டும் நமக்கு ஏன் இந்த பரவச உணர்வு வருது? ஏன்னா பரோட்டாங்கிறத ஆடு மாடு கோழி பன்றின்னு அத்தனையும் வச்சு அடிக்கடி உருட்டி உள்ள தள்ளுற ஒரு விஷயம் தான். அப்பெல்லாம் நமக்கு எந்த பரவசமும் கிடைக்கலையே, இப்போ மட்டும் ஏன் கிடைக்குது? இதுக்கான விடையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு ஆராய்ச்சி மாணவனா மாறி சிந்தனை கடல்ல குதிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நீந்தினதுல எனக்கு 2 விஷயங்கள் பிடிபட்டது. ஒன்று, பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற பரோட்டா சாப்பிடும் போதும் ருசியாக தான் இருக்கணும்னாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நாம் கடையில் போய் பரோட்டா சாப்பிடும்போது அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. பரோட்டா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் ஆறி போயிருக்கும், அப்படியே சூடாக இருந்தாலும் முழுசாக வெந்திருக்காது, அப்படியே வெந்திருந்தாலும் குழம்பு காம்பினேஷன் சரியாக அமையாது. அன்னைக்குன்னு பார்த்து மாஸ்டர் மனைவியோட மல்லு கட்டிட்டு வந்திருப்பா அப்படியே, அதனால ஒரு 4 வீச்சு கம்மியாக வீசியிருப்பா அப்படியே, 4 தட்டு கம்மியாக தட்டியிருப்பா அப்படியே. அதனால அந்த பரோட்டாவை நாமளும் சப்ளையரும் ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி இழுத்து தான் பிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நடைமுறையில் பரோட்டா சாப்பிட்றதுல இத்தனை சிக்கல்கள் இருக்குது. ஆனால் அடுத்தவங்க பரோட்டா சாப்பிட்றத பார்க்கறதுல இது மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் நமக்கு அந்த ஆர்கசம் கிடைக்குது. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, அது கொஞ்சம் கிளுகிழுப்பாக இருக்கும், அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த நீயா நானாவில் கலந்துக்கிட்ட எல்லாருமே சிட்டிகள்ல இருந்து வந்தவங்க. கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலின்னு கொஞ்சம் பெரிய நகரங்கள்ல இருந்து வந்தவங்க. இயல்பாகவே பெரிய நகரங்கள்ல கொஞ்சம் அதிக வெரைட்டி உணவுகள்லாம் கிடைக்கும். ஏன்னா அங்கே மார்க்கெட் பெருசு, பலவிதமான கடைகள்லாம் இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி நடுத்தர நகரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சாய்ஸ் கிடையாது. நம்ம ஊரில் அதிகபட்சமாக என்ன கிடைக்கும்? இட்லி, தோசை, புரோட்டா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பீஸா, பர்கரு, வடை, போண்டா, இவ்வளவு தான் கிடைக்கும். அதிகபட்சமாக இதையே வேற வேற பேர்களில் நம்ம ஊரில் விற்பாங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் வாழ்கிறாங்க, அவங்கெல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டிகளை சாப்பிட்றாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையான்னு நாமெல்லாம் ஏங்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க, ஃபுட்டை ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறவங்க, அங்கே அது கிடைக்கும், இங்கே இது கிடைக்கும், அது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்லன்னா மனுஷனாக பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு ஃபுட்டை சிலாகிச்சு பேசுகிறவங்களையெல்லாம் நம்பி அந்த கடைக்கு போய் அந்த ஃபுட் வெரைட்டியை டேஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் ஏமாற்றம் தான் மிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் அனுபவமும் அதுதான். நானும் இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸை நம்பி ஒரு 4-5 கடைகளுக்கு போயிருக்கிறேன், எனக்கெல்லாம் ஏமாற்றம் தான் கிடைச்சது. இவங்க பில்டப் கொடுக்குற அளவுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. கடைசியாக இதுக்கு நம்ம ஊர் பரோட்டா கடையே பரவாயில்ல, நம்ம ஊரில் இருக்கிற ஃபுட் வெரைட்டிகளே எவ்வளவோ பரவாயில்லைங்கிற ஃபீலிங் தான் வருது.
ஸோ சிட்டிகளில் மட்டுமே கிடைக்கிற உணவுகளை எல்லாம் நினச்சி நாம் ஏங்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். சரிடா, அந்த கிளுகிளுப்பான மேட்ரு என்னடாங்கிறீங்களா? வர்றேன். உலகம் முழுக்கவே சாப்பாடு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுதான். அடுத்தவங்க சாப்பிட்றதையும் அடுத்தவங்க சமையல் பண்ணுறதையும் மக்கள்லாம் அப்படி வெறி கொண்டு பார்க்குறாங்களாம். ஏன் மக்கள்லாம் அதை வெறி கொண்டு பார்க்குறாங்க? அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளு. நாமெல்லாம் மேட்ரு வீடியோக்களை ஏன் வெறித்தனமாக பார்க்குறோம்? அதுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் அடுத்தவங்க சாப்பிட்ற வீடியோக்களை நாம் வெறித்தனமாக வேடிக்கை பார்க்குறதுக்கும். மேட்ரு வீடியோவை பார்க்கும்போது நாம் ஏதாவது செயலில் ஈடுபடுறோமா? ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அதை வெறித்தனமாக பார்க்குறோம். ஏன்னா மேட்ரோட இன்பம் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால அடுத்தவங்க மேட்ரு பண்ணுறதை பார்க்கும்போது நாமளே மேட்ரு பண்ணுற மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்குள்ள உருவாகி ஒரு பேரின்பத்தை கொடுக்குது. அதுக்காக தான் அதை வெறித்தனமாக பார்க்குறோம். அதே தான் சாப்பாட்டோட ருசி என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நாம் சாப்பிட்டே ஆகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்தாலே போதும், நமக்குள்ள நாமளே சாப்பிட்ற மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகி நாமளே சாப்பிட்ற ஒரு பரவசம் கிடைக்குது. அவ்வளவுதான். இப்போ தமிழ் யூடியூப் சேனல்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்ச ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிறது யார்? அந்த வில்லேஜ் குக்கிங் சேனலு. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு 5-6 ஆட்டை வெட்டி போட்டு சமைக்கிறாங்க. ஒரு 50-100 கிலோ கோழியை ஒன்றா வச்சு சமைக்கிறாங்க. அவங்க சமைக்கிறத அதிகபட்சமாக ஒரு 50-100 பேர் சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். ஆனால் அந்த வீடியோக்களை எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க? எத்தனை லட்சம் பேர் தாங்களே அந்த சாப்பாடை சாப்பிட்றதா நினச்சி பரவசம் அடைகிறாங்க? உண்மையிலேயே அந்த சாப்பாடு ருசியாக இருக்குமா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதையெல்லாம் வீட்டில் யாராவது பண்ணி பார்க்க முடியுமா? அப்படியே வீட்டில் அதை சமைச்சு பார்த்தாலும் அந்த டேஸ்ட் வருமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் மக்கள் அதை வெறித்தனமாக வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்? நாம மேட்ரு வீடியோக்களை என்ன காரணத்துக்காக வெறித்தனமாக வேடிக்கை பார்க்குறோமோ அதே காரணத்துக்காக தான் நம்ம மக்களும் ஃபுட் வீடியோக்களை அப்படி வெறித்தனமாக வேடிக்கை பார்க்குறாங்க. அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.